ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்செல்லா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா none other than மீஷோ ஹால் வீடியோ தான். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி இதுல வந்து சாரீஸ் அண்ட் குர்த்தி தான் எடுத்திருக்கேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்போ சொல்ற மாதிரி தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க வேணா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோல எல்லாம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் என்னென்னலாம் விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சேன்னா நீங்க எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அந்த கமெண்ட் படிக்கிறப்போ. அப்புறம் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்டும் நான் ரிவ்யூ பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் அதாவது மீஷோ கோட் நம்பர் கொடுங்க, நான் அதையும் ப்ராடக்ட்டை வாங்கி எப்படி இருக்கணும் நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இதுல நான் சொன்ன மாதிரி தான் சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி சாரீஸ்ல இருந்து பட்டு சாரி வரைக்கும் எல்லாமே ஆர்டர் போட்டு புக் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறேன். அதோட ரிவ்யூ தான். அப்புறம் நிறைய வீடியோஸ்ல வந்து கேக்குறாங்க அந்த ராபிட் பிளட் ஹேர் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அதை பத்தின கமெண்ட்டும் நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட ஹேரோட லெங்த். அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா நல்லா நான் எண்ட்ல சொல்றேன். அப்புறம் இந்த ப்ராடக்ட் அழகா இருக்கா, இதுவும் மீஷோல இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சுட சுட வந்தது. எடுத்து போட்டுட்டு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல. இதோட வீடியோ எல்லாம் அடுத்ததா வரும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஜுவல்லரில இருந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி செம்ம சூப்பர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நானே ஸ்டிச் பண்ணதுதான். 3/4 கூட இல்ல, ஃபுல் ஸ்லீவ் வச்சு. ஆக்சுவலா இதோட இந்த சாரியோட பிளவுஸ் கிடையாது, இது நான் செப்பரேட்டா அரிகன்ட்ல எடுத்து லைட்டா சாட்டின் மாதிரி இருக்கும். பட் ஜார்ஜெட் தான், செம்ம சூப்பரா இருக்கும், கிராண்ட் லுக்கா தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா அந்த எலிகன்ட்டா இருக்கும். ஓகே, பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். எப்போ சொல்ற மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அம்மாவும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவோம். சரி, லேட் பண்ணிட்டு தொண பேசிக்கிட்டே இருக்காத, வா வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறீங்களா? வாங்க போயிடலாம். எப்போ போல ஃபர்ஸ்ட் ஒன்னா பச்சை பசுமையாக ஆரம்பிப்போம். ஆக்சுவலா இது வந்து இப்போ இன்ஸ்டா யூடியூப்ல பயங்கர மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டால எல்லாம் நிறைய இதுல பேஜஸ்ல பாக்குறப்போ ரேட் பயங்கரமா இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு இருக்கு மீஷோ இருக்க கவலையேன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த காதி டிஷ்யூ டூயல் டோன்ல தான் செம்ம சூப்பர் கலர் காம்பினேஷன்ல எடுத்திருக்கேன். இது ஒரு மயில் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிரீன் ஷேடும் வயலட் ஷேடும் மிக்ஸ் ஆன மாதிரி காதி டிஷ்யூ தாங்க. நம்ம நார்மலா உப்படா எடுக்கிற மாதிரியே தான் இருக்கு, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். பட் நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ். அந்த டேசல் வந்து அழகா கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இது 1 or 2 சப்ளையர் கிட்ட மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்றேன், நீங்க வேணா பை பண்ணிக்கோங்க. நல்லா வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி, இது ரன்னிங் பிளவுஸ் இருந்தது. பட் நான் வந்து அந்த பிளவுஸை நான் ஸ்டிச் பண்ணல. நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து பிளைன் சில்க் காட்டனில் பார்டர் வச்சு வயலட் கலரில் பிளைனாக போட்டிருந்தாங்க. பாருங்க, நான் அதை ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு டர்னர் சில்க் காட்டனில் வந்து பார்டர் வச்ச மாதிரி எடுத்து க்ளோஸ் நெக் பேக்லையும் ஃப்ரண்ட்ல வந்து டீப் நெக்கும் வச்சிருக்கிறேன். அப்புறம் 3/4 ஸ்லீவ் பார்டரோட வரும். அந்த பேக்ல வந்து இந்த மாதிரி கோபுரம் ஸ்டைல் கொடுத்து, சரி பார்டர் கொஞ்சம் மீதி இருந்ததா அதையும் வந்து ஒரு லேஸ் ஆட்டை கொடுத்து அதில் அந்த ஹேங்கிங் லேசுறேன். சூப்பராக இருக்கு. பிரின்சஸ் கட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 ப்ராடக்ட் வந்திருக்கா. அதில் அது வந்து அடுத்ததாக பார்க்கலாம். இது வந்து நம்ம லினன் தான் இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்கில் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு ஒயிட்டு எடுத்து அது கொஞ்சம் ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கும், பட் அழுக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வேண்டாம் சொல்லிட்டு இப்போ இது ஒன்று சரி தாமரை அழகாக இருந்தது. சரி இதுலையாச்சும் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லி பிங்க் ஷேடில் வந்து தாமரை போட்டிருப்பாங்க. அழகா இருக்கும், பியோர் ஒயிட்டுங்க. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லினன் சாரி தான், நல்லா இருக்கு. ஃபுல் லெங்க்தியா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து குட்டி குட்டி ஃபிளார் போட்டிருக்காங்க. சரி இதையாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம எப்படி இருந்தாலும் இது ஸ்லீவுக்கு மட்டும் வச்சுட்டு பேக்ல வந்து நம்மளா ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்து நல்ல பெரிய லோட்டஸ் அதுல கட் தான பீடு பார்டர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கிறேன். நல்லா இருக்கு குவாலிட்டியா, அந்த ஃப்ரெஷ்னஸா இருக்கு. சாரியை யாருமே ஓப்பன் பண்ணாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா வரும் தெரியுமா, அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த பிரிண்ட் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது.
அந்த தாமரை பட்டு எல்லாமே அழகாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் லுக்காக இருந்தது. லைட்டாக ஒரு கிரேஷ் சில்வர் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் சாரியை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே ஃப்ளவரும் இருக்கும், அதோட அந்த மொட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். பாருங்கள், வேர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதுவும் இனியெல்லாம் வர சம்மருக்கெல்லாம் நீங்கள் எங்கேயாச்சும் போகணும், அவுட்டோரெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பார்டர் வச்ச சாரி எல்லாம் கட்ட முடியாது இல்லையா, அந்த மாதிரி இது ஈஸி டு வேராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சுடி செட்டு, குர்த்தி செட்டு வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஆக்சுவலாக தைப்பூசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாம்பழ எல்லோ வித்து டார்க் க்ரீன் நல்லா இருந்ததுங்க. கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பர். இது வந்து எக்ஸல் சைஸ் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக தெரியும். நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேனே, மம்மு சொல்லுவான், அம்மா நீங்கள் டபுள் எக்ஸலுக்கு போயிட்டீங்கம்மா. கலர் காம்பினேஷனுக்காகவே எடுத்தேங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பேண்ட்டு நார்மல் பைஜாமா பேண்ட்டு தான், எலாஸ்டிக் வச்சு நல்லா கீழே ஒரு லேஸ், டபுள் லேஸ் வச்சுருப்பாங்க. டாப்பில் வந்து குட்டி குட்டி எம்ப்ராய்டரி வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மினிமலான ஒர்க்காக தான் இருக்கும், ரொம்ப ஹெவி ஒர்க்கெல்லாம் கிடையாது. துப்பட்டா தான் இதுக்கு ஹைலைட்டு. இது வந்து ஆர்கன்ஸா மாதிரி இருக்காது. என்ன மெட்டீரியல்னு மறந்துட்டேனே, ஐயோ. பார்டர்லாம் கிடையாது, எல்லாமே பிரிண்ட் தான். பட் சூப்பராக இருக்கும், நல்ல லெங்க்தியான பார்டர் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து டோலா சில்க், செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பொம்மையாக போட்டிருக்காங்க, கிராமத்து இது மாதிரி, கிராம கலைகள் மாதிரின்னு. ஆக்சுவலாக அது பேர் வார்லி பெயிண்டிங். இந்த முக்கோணமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது பேர் வார்லி பெயிண்டிங். டிஜிட்டல் பிரிண்டில் ஒரு நல்லா, அதாவது என்ன இமேஜில் இருக்கோ சேம் டு சேம் நம்ம கையில் வரப்போ அதே தான் இருந்தது. கலர் காம்பினேஷன் செம்ம தூள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கலர் தான் இந்த செல்லர் கிட்ட இருந்தது. அதனால சரி, நிறைய எனக்கு வந்துட்டே இருந்தது நோட்டிஃபிகேஷன். சரி ட்ரை பண்ணிடுவோம், இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது சொல்லிட்டு பார்டர் பிளைனாக கொடுத்துருக்கறங்காட்டி உங்களுக்கு ப்ளவுஸும் அதே சேம் கலர் பர்பிள் வயலட்டில் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த வார்லி பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்டு தான், கலர்ஃபுல்லாக இருக்கும், கட்டிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக எனக்கு நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற, அப்படி இருந்தால் தான் நான் வேர் பண்ணுவேன். அப்படின்னா இது நல்லாவே இருக்குங்க. இப்போ சீக்வன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன். அப்புறம் இந்த சாரீ புக் பண்ணப்போ, இது ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே பார்ப்போம். பீச் மோடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் தெரியுங்களா, அதில் இந்த டிசைன் பார்த்தேன். சரி, ஆனால் புக் பண்ணுறதுக்கு பயம் கூட. சரி இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்போவுமே வந்து மீஷோவில் பொறுத்த வரையிலும் கீழே வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, அது நல்ல டார்க் க்ரீனில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் ஆல்ரெடி அதை எடுத்து ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதே இது லைட்டாக இந்த மாதிரி வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் யாருமே வாங்கலைன்னு அர்த்தம். பட் இந்த இதில் எதுவுமே போடலையா, ஐயோ இது ஏதோ ஃபேக் ஆட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி எதுக்கும் ட்ரை பண்ணிடுவோம். இன்னும் என்னடா இந்த சாரியை இவ்வளோ நேரம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா, இப்போ தான் என் கண்ணில் பட்டிருக்கு இதுவும் இன்னொரு சாரியும். ஓகே, சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, அந்த மாதிரி விஜயலட்சுமி கண்ணில் பட்டுருச்சு, விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக இந்த 2 சாரியும் வாங்கி ரிவ்யூ போட்டுடலாம். பாருங்க, இந்த சாரியும் அந்த வயலட் கலர் சாரி. எனக்கு வந்து ஒரு 99% வந்து மீஷோவில் ரீஃபண்ட் ஆகிடும். அதனால எனக்கு பயமும் கொஞ்சம் கம்மி தான். சரி எதுக்கும் புக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். வந்ததுக்கப்புறம் வாவ், பீச் மோட்ல எடுத்தா கூட இந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் இது ஒரு டிஷ்யூ காட்டுங்க. நல்லா, அதாவது ஹாஃப் ஒயிட் கூட இல்லை, ஒரு மாதிரி க்ரீம் ஒயிட்ல கோல்டனும் ஒயிட்டும் கலந்தா என்ன டோன் வருமோ அந்த மாதிரி ஒரு இதுல ஷைனிங் டிஷ்யூ. இந்த லீஃப், ஸ்கெலட்டன் லீஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான். அந்த நீங்க பீச் மோடுன்னு இது பண்ணீங்கனாலே இந்த டிசைன் தான் ஃபர்ஸ்டா வந்து நிற்கும். அந்த சாரி தான் இது. இந்த டேசில் எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது லேசிவே கட் பண்ணி உருட்டி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது நிக்குமா நிக்காதானே தெரியல. இதுக்கு நீங்க கொடுக்காமையே இருந்திருக்கலாம் ஜி. வேர் பண்ணிக்கிறதுக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். நான் பாருங்க ப்ளீட் எடுத்து காமி. ஆக்சுவலா ட்ரைபாடு உடஞ்சதுன்னு சொன்னல, இன்ன வரைக்கும் வாங்கல. அந்த உடஞ்சதுலயே வச்சு எடுத்துட்டு இருக்கிறங்காட்டி தான் உங்களுக்கு ஃபுல் கவர் ஆக மாட்டேங்குது. அழகா வருதுங்க. நீங்க 6 ஃபிளீட் எடுத்தாலும் வரும், 8 ஃபிளீட் எடுத்தாலும் வரும். அவ்வளவு அழகா நம்ம சொல் பேச்சு கேட்டு இருக்கிற சாரி இது. அழகா இருக்கும், செம்ம. நீங்க வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து வேர் பண்ணிக்கிறதுக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இதுவும் பிளவுஸ் வந்து அந்த லினன் எடுத்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கே மறந்துருச்சு, தெரியல, நிறைய பார்சல் எடுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த நம்ம ஸ்பேஸ் சில்க்ல ஒரு குர்த்தி எடுத்தேன் துப்பட்டாவோட. இதுவும் அதே மாதிரி தாங்க, எக்ஸல் ஆர்டர் போட்டுட்டேன். வீட்டே இல்லாம தான் வருது, வேக்யூம் பண்ணி தான் வருமோ. வாவுங்க, வாவ் வாவ் வாவ், 100 அவுட்.
கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான டுயல் டோன் ஸ்பேஸ் சில்க்கு. ஆக்சுவலாக சாரியாக எடுத்து நம்ம அம்பர்லாவாக கூட அடிக்கலாம், அம்பர்லா கட்டிங்கள. ஏன் தெரியுங்களா, இந்த துணியெல்லாம் தைக்கிறக்குள்ளே நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதுக்கு இன்னொரு 100 ரூபாய் வேணா எச்சா கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு சுடிதாராகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்கிற அளவுக்கு வந்துடும் இந்த மெட்டீரியலு. துப்பட்டா வந்து இதுவும் எக்ஸல் தான் ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. துப்பட்டா வந்து நல்லா நார்மலான ஜார்ஜெட்டில் கோல்டன் கலரில் பார்டர் வச்சு வந்தது. செம்ம சூப்பரான ஃபினிஷிங்கு, பட் ஆவரேஜான லைனிங்கு. சூப்பராக இருந்ததுங்க. வேர் பண்ணி பார்த்தேன், அதாவது செஸ்ட் ஏரியாலெல்லாம் லூஸாக தான் இருக்கும், பட் எங்களுக்கு தொப்பையில் தான் இருக்குங்கிற மாதிரி டைட்டாக இருக்கும். அதனால் மறுபடியும் டபுள் எக்ஸல் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு எக்ஸலோட குவாலிட்டி வந்து டபுள் எக்ஸல் இருக்கான்னா ஒரு 90% தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, ஸ்டிச்சிங் வைஸு எல்லாமே. அப்புறம் இதில் வந்து துப்பட்டா வந்து நார்மல் ஜார்ஜெட்டில் கொடுத்து அந்த பார்டர் வந்து அந்த ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல்லே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டாக எடுத்த எக்ஸல் அந்த சைஸோட குவாலிட்டியில் ஒரு 95% தான் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு என்னமோ எக்ஸலில் நல்ல குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக இருந்தது, ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக. இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, பட்டு கீப் இட் டவுன் அப்படின்ற மாதிரி நானே வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குல்ல, வேர் பண்ணிக்கிறக்கும் கொஞ்சம் டக் வச்சா போதும். நெக்கு கிட்ட பாருங்கள், எக்ஸலே வந்து எனக்கு லூஸாக தான் இருக்குது, பட்டு வயிற்று கிட்ட தான், தொப்பு கிட்ட தான் அடிக்குது. நெக்ஸ்ட் ஒன் அப்படி தான். இப்போ பாரு, இந்த ஹாஃப் ஒயிட் வித் பிங்க் ஷேடாக தான் வருதா. சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்தும் ஒரு சிசர் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லாமல் அப்படியே பாருங்க, KNS வாய் அப்படியே வாய் இழுத்துக்கிட்டு போகுது அப்படிமா மம்மோ செலவும். இந்த சாரி ஆக்சுவலி எல்லோன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சரி அந்த க்ரீம் ஒயிட்டும் கோல்டனும் கலந்த மாதிரி வரும்னு பார்த்தேன், பட் எல்லோவா தான் வந்திருக்குது நல்லாவே. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம், நல்லா ஒரு எல்லோ வித் பிங்க் செம்ம சூப்பரான டிஷ்யூ பனாரசி, அதாவது கோரா மஸ்லின் மாதிரியே இருக்கிற கோரா டிஷ்யூ. இது நல்ல எல்லோக்கு பிங்க் கலரு. எனக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் பிடிக்கல, பட் நம்ம வந்து டிஷ்யூ பிளைன் டிஷ்யூல இப்பெல்லாம் வருது இல்லையா, அதில் வந்து அந்த பிங்க் கலர் எடுத்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணி போட்டுக்கலாம், குந்தன் ஸ்டோன் ஒர்க் பண்ணி போட்டுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். அந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் நல்லா எம்போசிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இது அன்பாக்சிங் பண்ணுறது எடுத்தனா இல்லையானா எனக்கு ஞாபகம் இல்லை. இது கவுனுக்காக எடுத்த ஒரு ஃப்ராக் ஒன்று அடிக்கலான்னு சொல்லிட்டு லைவ்ல போய் எடுத்தங்காட்டி, லைவ் அந்த இதில் வரும் இல்லையா மீஷோவில், அதில் எடுத்தங்காட்டி கொஞ்சம் ரேட்டு அஃபோர்டபுளாக கிடச்சிது. 290 சம்திங் தான் கிடச்சிது. இதில் 2 கலர் அவைலபிள். ஒயிட்டில் வந்து ரெட் ஹார்டின் போட்ட மாதிரி இருக்கும், ரெட்டில் ஒயிட் ஹார்டின் போட்ட மாதிரி இருக்கும். த்ரெட் ஒர்க்கு தான் ஃபுல்லி, இந்த ஸ்டெயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். சரி சொல்லிட்டு ரெட் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் மம்மு கேட்டா, அப்படி ஆமா என்னம்மா வேலண்டைன்ஸ் டேக்கு கட்டுறீங்களா அப்படின்ட்டு. ஆமா, நம்மளா எடுத்து நம்மளா கட்டிக்கிட்டாதான் உண்டு, அப்புறம் என்ன நம்மளுக்கு என்ன கிஃப்டா சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்க போறாங்க. அப்புறம் எனக்கே தோணுச்சு, சரி இதை ஏன் கஷ்டப்பட்டு ஃப்ராக் அடிக்கணும், சாரியாவும் போட்டு பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கு. சரி ஒரு 2-3 வாட்டிக்கு சாரியா கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக் அடிக்கிற மாதிரி இருந்தா அடிச்சுக்கலான்னு. செம்ம சூப்பரா இருந்ததுங்க. நார்மலான ஜார்ஜெட் சாரி தான், ஃபைன் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ப்ளவுஸ் தான் கொஞ்சம் மொக்கையாக பிளைனான அந்த ரா சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் நன் அதர் தென் லினன் சாரி. இந்த மாதிரி சாரி நான் வந்து எடுத்ததில்லை. இந்த மாதிரி பாருங்கள், கடையிலேயே வச்சு எடுக்கிறங்காட்டி, அங்கே ஒரு வீட்லேயே ட்ரைபேட் ஒழுங்கா இல்லை, கடையில் எங்கே ட்ரைபேட் இருக்கும் அங்கேயே செல்ஃபில் வச்சு எடுக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்னலாம் அலப்பறை பண்ணுறேன். லினன் சாரி இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற மாதிரி நான் எடுத்ததில்லை இது வரைக்கும். சரி, இது கொஞ்சம் பேட்டர்னே அழகா இருந்த மாதிரி இருந்தது, அந்த டிஸ்பிளேல அழகா இருந்து காமிச்சாங்களா ஃபோட்டோ. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நல்லா இருந்தால் வச்சுக்குவோம், இல்லாட்டி ரிட்டன் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் செம்ம சூப்பர்னே சொல்லலாம். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க, அதாவது பேட்டர்ன் மட்டும் மாறும். இப்போ இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து வயலட், அப்புறம் எல்லோ கொஞ்சம் வரும், பிங்க் கொஞ்சம் வரும், அப்புறம் ஒயிட் கொஞ்சம் வரும். பட் வயலட்டில் தான் ப்ளவுஸ் வந்து நல்லா டிஜிட்டல் பிரிண்டில் ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கும். அதாவது சாரீ பிளைனாக இருக்கிறங்காட்டி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக இதோட ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன். நான் எல்லாம் எடுத்து ஸ்டிச்சும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வீடியோக்காக அந்த மீஷோவோட இதையை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் பார்க்குறேன், நான் புக் பண்ணது வந்து அந்த ராமர் க்ரீனு, என்னடா இது வயலட்டாக அனுப்பியிருக்காங்க, நம்ம அது கூட கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சே பண்ணி முடிச்சிட்டேன்.
பாருங்கள், நான் இந்த கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்தது எனக்கு வயலட் வந்தது, நல்லாவும் இருந்தது. அதனால் எனக்கே மறந்துட்டேன். நல்லா இருக்கு. இது ஒரு லினன் தான். கீழே பார்டருக்கு வந்து நம்ம என்ன கலரோ அதான் 2-3 கலர் இருக்குன்னு சொன்னேன்ல, ராமர் கிரீனு, எல்லோ, என்னென்னவோ கலர்லாம் இருந்தது. அதில் வந்து எனக்கு வயலட் வந்திருக்கு. பல்லு போர்ஷன்லாம் ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை, 2 லைன் வரும், அவ்வளோதாங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் நல்ல ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 4.5 சம்திங் ஸ்டார் ரேட்டிங். அதனால எனக்கு பிடிச்சிருச்சு. சூப்பராக ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். எங்களா செம்ம சூப்பராக இருக்குல்ல. வேர் பண்ணிக்கிறக்கும் நல்லா இருக்கும். நீ வர்ற சம்மர்லாம் எங்கேயாச்சும் வெளியே போறதுக்கு அப்படின்னு. நம்ம சம்மரில் எதுக்கு நம்ம வெளியே போகிறோம்? நாங்கள் என்ன ஸ்கூலாக படிக்கிறோம் சம்மர் ஹாலிடேஸ் விடுறதுக்கு? நாங்கள்லாம் காலேஜ் போகிறோம். சரி, எங்கேயாச்சும் வெளியே போகாமையே இருக்க போகிறோம். நல்லா இருக்கு. சிங்கிள் ஃபிளீட்டாக விடுறக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃபிளீட் எடுத்து கட்டுறக்கும் நல்லா இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் எடுத்ததில்லை இது வரைக்கும். கோடு கோடா நீ மம்முவோ செல்லாவோ என்ன பட்டாப்பட்டி போட்டிருக்கீங்களான்னு கிண்டல் பண்ணாமல் இருந்தா சரிதான். என்னடா இது, லாஸ்ட் டைமே ஜோதிகா சாரி வீடியோ போட்டாச்சே, இப்போ என்னமா பண்றேன்னா ஸ்டிச் பண்றதுக்காக எடுத்தேன். அப்புறம் நம்ம எப்பவுமே இன்ஸ்டாலையோ எதுலயாச்சும் ஏதோ ஒரு இமேஜ்ல எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பார்த்து மைண்ட்ல வச்சிருப்பேன். சரி, அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தவங்க இதுலயே ட்ரை பண்றோம், நம்ம சாரியில் தானே ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸ் போர்ஷனுக்கும் அந்த பல்லு போர்ஷனுக்கும் நடுவுல கொஞ்சமா டார்க் பிங்க் ஷேட்ல டிஷ்யூ மெட்டீரியல் இருக்கும். அதை கட் பண்றேன். எதுக்குன்னு தெரியுங்களா? அதுலயே டேசல் வைக்கிறதுக்கு. அது எப்படின்னா அடுத்த வீடியோல காட்டுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஜட பில்ல அப்படின்னு சொல்ற ஜட வில்லை. இது நானே மேக் பண்ணதுதான். அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் அடுத்ததான் நீங்க வெயிட் பண்ணுங்க. மறக்காம அதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் மறக்காம பில் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நல்ல நல்ல சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தானே கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஹாப்பி தானே? அப்புறம் இந்த ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் அது எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. அதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. அது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா என்னன்னு தெரியல. கருடா ஹெர்பல்ஸ் மட்டும்தான் நம்ம இன்ஸ்டால நிறைய ஃபேமஸ் வந்து அந்த கருடா ஹெர்பல்ஸோட தான். பட் எந்த இடத்துலையும் அது தமிழ்நாட்டிலேருந்து வருது, ஈரோட்லேருந்து வருது, பெருந்துறையிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எந்த மென்ஷனும் பண்ணல. என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எதுவுமே போடலை. அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக்காக தான் இருக்கும். பட் நான் வாங்கிட்டேன், வேற வழி இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்கன் ஆயிலோ இல்ல எசென்சியல் ஆயிலோ எந்த ஆயிலா இருந்தாலும் நம்ம தலைக்கு வைக்க போறதுதான். அதனால நான் யூஸ் பண்ற ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஹேர் பேக் எது போட்டாலும் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அதை தீர்த்து விடணும். 3 பாட்டில் வாங்கிட்டேன் இல்லையா, அதனால தீர்த்தரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் மட்டும் தான் வரும். அந்த ரோஸ்மெரி ஸ்மெல் மாதிரி வரும், ரோஸ் ஆயில் மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சது ஒரிஜினல் மாதிரி தெரியல. நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இன்ஸ்டா பேஜ்ல அட்ரஸ் பார்த்து நம்ம வேணா நேரடியாக வாங்கி வேணா இது பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரேபிட் பிளட் கிடைச்சதுன்னா நானே காய்ச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ரிலேட்டிவ் வீட்டில் முயல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் முயலை பிடிச்சிட்டு வந்து பாவமாகவும் இருக்கு. ஓகே, ஜோக் அபார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய். அப்புறம் அந்த பொட்டு ஹாரம் வந்து ஷார்ட்ஸ்ல டீடைல் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக இந்த வீடியோல சொல்றேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ் SS இமிடேஷன் ஜுவல்லரி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். செம்ம சூப்பர் வர்த்து. நான் மற்றதுல என்னென்னவோ இந்தியன் ஜுவல்லரி அது இது நல்லா பார்த்தேன், 1000க்கு மேலே தான். பட் இங்கே வந்து 980க்கு தான் நான் வாங்கினேன். ஒரு லாங் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஸ்டட்டு சூப்பராக இருக்கும். சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும். நல்ல குவாலிட்டிங்க, செம்ம சூப்பர். நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் நான் டேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஆஃப் ஆகவே மாட்டேங்குது.